அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை இந்த கோள்கள் தரப்போகுது, என்னென்ன பாவங்கள் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு முதன்மையாக அதாவது பிரதானமாக இயங்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் தொடர்புடைய விஷயங்கள் நிறையா இருக்கும். 7ஆம் பாவம்ன்றது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லும், உங்களுடைய சுய தொழில் விசேஷங்களை சொல்லும், உங்களுடைய நண்பர்கள் எதிரிகள் எல்லாமே இந்த டயக்னஸ் பண்ணக்கூடியது 7ஆம் பாவம் தான். 8ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய அந்தரங்க நடவடிக்கைகள் மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், அப்புறம் வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகள், எதன் வழி பிரச்சனைகள் நிறையா ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும். விபத்துக்களை, கண்டங்களை, ஆயில எல்லாமே சொல்லக்கூடியது தான். இந்த ரிஷபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது, அது இந்த ஆண்டுன்றது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தீபாவளி வர 20ஆம் தேதி வந்துடும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அதையும் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எந்தெந்த பாவங்கள் தன்னோட ஆக்டிவாக செயல்படுவாங்கன்னு பார்த்தா 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம். 7ன்றது 7 கூட அதிபதி யாருனாக்கா செவ்வாய். செவ்வாய் 6ல் இருக்கார். எப்பவுமே 7ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே கருத்து வேறுபாடு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குள்ளே அதிகமாகவே வரும். உங்களுடைய பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரத்தில் குறைஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சமாளித்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே அதிகபட்சம் ஒரு மன முறிவு அல்லது பிரச்சனைகள்லேருந்து விலகிறதோ அல்லது பிரச்சனைகளோட மேட்ச் ஆகி போகாது. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய கருத்துக்கும் மேட்ச் ஆகாது. உங்களுடைய பிஸ்னஸே உங்களுடைய பிடிக்குள்ளே இருக்காது. உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கலாம், இந்த மாதம் செக்மெண்ட்டு ஷெட்யூல்லாம் போட்டு எதுவானாலும் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தா கூட, ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருந்தா கூட அதெல்லாம் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார். ஆனால் ராகுவோட சாரத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா நூதனமான முறையில் தான். அப்போ நேரடி வருமானம் அப்படின்றத தாண்டி மறைமுக ஆதாயங்கள் நிறையா வரும். ஏன்னா இந்த இடத்துல அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவோட சாரத்தில் இருக்கார். சுவாதி 2ன்றது அம்சரீதியாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை தான் இயக்கும். அப்போ 9ஆம் பாவம் இயங்குது அப்படின்னம்னாலே 7ஆம் அதிபதி 6லேருந்து 9ஆம் பாவத்தை இயக்க போகிறார் அப்படின்னா வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னம்னாக்க வேலையில் ஒரு மாறுதல் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று அந்த துறையிலே வேறு டெஸ்க்கு மாறுறதோ, அல்லது அந்த துறையிலேயே அந்த ஆஃபீஸ்லேயே வேறு இடத்துக்கு மாறுறதோ, அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வைஸு நீங்கள் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அது ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா 6, 9 இயங்கினாலே ஜாப் வைஸு ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது ஜாப் வைஸு ஒரு ப்ரொமோஷனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன கேப் வருது. கேப்பே இந்த மாதிரி ஒரு ஜாபில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலையில் சுய தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கனாக்கா அதில் கடன்கள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. இந்த டைம்ன்றது அக்டோபர் மாதம்ன்றது மிகுந்த கடன் வாங்குறதுக்கான வாய்ப்போ, அது விரயமாகவே போகிறதுக்கான வாய்ப்போ. இன்னும் சொல்லப்போனால் தீபாவளி வர்றதுக்காக உங்களுடைய லேபருக்கு நீங்கள் தரதோ, உங்களுடைய சர்வன்ஸுக்கு தரதோ, அல்லது உங்களுடைய ஒர்க்கர்களுக்கு நீங்கள் தரக்கூடியது கடன் வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடனை அதிகமாக எப்பவுமே கடன்றது வாங்கலாம். அது அப்ரிசியேஷன் ஆகிற பொருளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கடன் டெவலப் ஆகும். கடன் டெவலப் ஆகுதுனாக்கா கடனில் வரக்கூடிய இன்கம் டெவலப் ஆகும். ஆனால் டிப்ரிசியேஷன் ஆகக்கூடியது அல்லது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை கொடுக்குறேன் அல்லது ஏதோ ஒரு வீடாக இப்போ தீபாவளி ஒரு கிஃப்ட்டு தரீங்க அப்படின்னம்னாக்கா அது உங்களுக்கு திருப்பி எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸ் தராது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கடன் வாங்கி அதை கொடுத்தீங்கனாக்கா அப்போ தீபாவளி ஒரு நாள் தான், அது எப்படி ஆனாலும் கிடக்கிறது தான். நீங்கள் அந்த நாளில் நீங்கள் தூங்கியே இருந்தீங்கன்னாக்க கூட அது கடந்து போயிடும். அந்த 20 அப்படின்னம்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் 25ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ போய் வெடி வைக்கிறதோ, புது துணி உடுத்திக்கிறதோ, லட்டு சாப்பிட்றதோ பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த ஒரு நாளை மட்டும்தான் நம்ம கார்னர் பண்ணுறோம். அது லேபர்களுக்கு என்னன்னாக்கா அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீடம் மாதிரி அவங்களுக்கு அது ஒரு போனஸ் வரும், அல்லது ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், அல்லது ஏதோ கிஃப்ட் வரும். அதை வச்சு அப்போ தேவைப்பட்டுச்சு ஏதோ ஸ்வீட்டுன்றது காலத்தில் கண்ணில் மட்டும் பார்த்தேன். அன்றைக்கி அது தேவைப்பட்டுச்சு. ஆடைன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறப்ப அந்த ஆடைன்றது தேவைப்பட்டுச்சு. அந்த திருவிழாக்கள்ன்றது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண பக்கம்லாம் ஸ்வீட் ஸ்டால் தான், திருமண பக்கம்லாம் ஜவுளி கடை தான். அப்படின்றப்ப புதுசாக தீபாவளி வந்து தான் நமக்கு துணியும் ஸ்வீட்டும் தரணும்னு அவசியம் கிடையாது. மகிழ்ச்சியும் அது ஒன்று தான் வருதுனாக்கா அதுவும் கிடையாது. அதாவது அதுபோல் என்னன்னாக்கா நம்ம தினசரி தீபாவளி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா. தினசரி எங்கே போனாலும் பஜாருக்கு போனாலும் தீபாவளி தான். ஏன்னா போகிறோம், ஒரு துணிமணியை வாங்குகிறோம், ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றோம்,
ஹோட்டலில் சாப்பிட்றோம், வந்து தூங்குறோம் அப்படின்னா அது தீபாவளி தான். அப்படின்றப்ப அதோட வீரியமும் குறைஞ்சிருச்சு. மக்களுக்கு எதார்த்தமாக பட்டாசு ஒன்று தான் ஒரு டிஃப்ரென்ஸாக இன்னமும் அதை என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம கொண்டு வந்துகிட்ருக்கோம். அது அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அது யூஸ் ஆகுது. அது பார்த்தோம்னாக்கா அது வருஷம் சூடு தயார் பண்ணி இந்த ஒன் டே ஒன் சீசனுக்கு அவங்க விற்றுனாக்கா ஐ மீன் அதில் வரக்கூடிய இன்கம்ன்றது அவங்களுடைய பொழப்புக்கான ஆதாரமாக மாறுது. அது நம்ம செய்ய வேண்டியது தான். அதனால் இது கொண்டாடுறதுன்றது ஒரு தப்பும் கிடையாது. கடன் வாங்கி கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த டைம்ன்றது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க. இதிலே என்னென்னா உங்கள் ராசியாதிபதி 4ல் இருக்காரு அப்படின்னோம்னா அது ஒரு ப்ளஸ்ஸு தான். அப்போ கேந்திரம் ஏறி இருக்காரு என்னுடைய ராசியாதிபதி. ஆனால் 6 கூடையவனும் கேந்திரம் இருக்கானாக்க இந்த இடத்துல கடன் வாங்கி அது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உங்களுடைய கடன் வாங்கி ஏதாவது உங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது இந்த செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டைம்ன்றது கேதுவோடு சேர்ந்துருக்கு அப்படின்றனாலும் கேதுவும் சுக்கிரசாரம் தான் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சம் உறவினருக்குள்ளே பெரிய அளவில் உங்களுடைய ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அவங்க எவ்வளோ தான் கொடுத்தாலும் உங்கள் மேலே அலிகேஷனோ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது அப்படின்னோம்னா 6 கூடையன் நாளில் இருக்கான். எப்போயுமே 6 கூடையன் நாளில் இருக்கான் அப்படின்னாலே அந்த உறவுகள்லாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு ஒரு சண்டை சச்சரவுகள் வரும். இது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக கூட சமயத்தில் கன்வெர்ட் ஆகிடும். அதாவது ஏதோ பேச போய் ஏதோ ஒரு வார்த்தை வந்து அது சொத்து சம்மந்தப்பட்டதில் பிரச்சனையிலையும் பிரிவினையிலையும் கொண்டு வந்து தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல உறவினர்கிட்ட பேசுகிறப்ப தாய்வழி உறவினர்கிட்ட அதுவும் பேசுகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா இந்த இடத்துல 4ஆம் இடத்துல தான் இந்த 6 கூடையவனும் இருக்கான். கேதுவும் சேர்ந்துருக்கான். கேதுவும் சுக்கிரசாரம் பெறான். புனர்பூசம் 4 புனர்பூசம் 4ன்னா நேர் 7. அப்போ உங்களுடைய தாய் வழி உறவு இல்லாமல் உங்களுடைய கணவன் வழி தாய் வழி உறவு, அதாவது கணவனுடைய தாயாரோ கணவனுடைய உறவினர்களோ வழி உங்களுக்கு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த தீபாவளியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது மிகப்பெரிய சங்கடம் உங்களுக்கு. அப்போ பெருசாக யாரையுமே நீங்கள் பகைச்சிக்காத தன்மையில் தான் வாழணும். கடனை பெருசாக க்ரியேட் பண்ணாத தன்மையில் வாழணும். ஏன்னா 8ன்றது அவமானத்தை தரும். அது டைரெக்டாக நேராக அந்த 8ஆம் பாவாதிபதி யாருன்னா குரு வந்து டைரெக்டாக இப்போ இந்த இடத்துல புனர்பூசம் 3 அப்படின்றது அம்சரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் இடத்தை தான் இயக்கும். அப்போ திடீர் வரவுன்னு வரும். அது திடீர்னு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக சில அமௌண்ட் வரும். அதை வச்சு செலவு பண்ணலாம் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை உழைச்சி வாங்குறது வராது ஒன்று. இன்னொன்று அன்எக்ஸ்பெக்டட் மணி தான் வரும். அது வந்து செலவாகும். இன்னொன்று கடன் வாங்கி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். கடன் வாங்கி தான் சில விஷயங்களை நகர்த்துற மாதிரி இந்த அக்டோபர் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பிரச்சனைகளை டிஸ்பியூட்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதன் வழி ஒரு கருத்து மோதல் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 7, 8 வேலை செய்யுது. இந்த இடத்துல குரு 8 கூடையவன் அவரே லாபாதிபதியாக இருந்து 2ல் இருக்காரு அப்படின்னா அது ஒரு ப்ளஸ்ஸு தான். ஒன்றுன்னு எப்போயுமே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் நெகட்டிவ் ஃபெல்லோ. குரு நெகட்டிவ் ஃபெல்லோனாக்க 8-11 கூடிய அதிபதி அவர். எப்போயுமே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் அல்லது குரு சாரம் பெற்ற கோள்களுடைய தசா புத்தி அந்தரத்தில் தான் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வருமானங்கள் குறையிறதுக்கு, கையில் இருந்த காசு குறையிறதுக்கு எல்லாமே குரு காரணமாக இருப்பார். அது 2ல் இருந்து நடத்துகிறாரு. ஆல்ரெடி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாக்க லிக்விட் கேஷ்ன்றது பெருசாக இல்லை. எல்லில் இருந்ததெல்லாம் இப்போ ஹெச்சில் வந்துருச்சு. அதாவது 1000ல் வந்துருச்சு. லேக்ஸில் வச்சுருந்தாலும் 1000ல் வந்துருச்சு. குரோரில் வச்சுருந்தாலும் லேக்ஸில் வந்துருச்சு. இருக்கிற சொத்தெல்லாம் பெருசாக சிக்கலாகி போயிட்டுருக்கு. அல்லது சொத்தே வாங்க முடியாத தன்மையில் இருக்குது. அல்லது வாங்கின சொத்து கூட விலை இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வாய்ப்புகள் இருந்ததை கூட இப்போ ரீவைன் பண்ணி தான் பார்த்துக்க முடியும் உங்களால். அப்போ அது வந்துச்சு, இப்போ இது வந்துச்சு, அதெல்லாம் வாங்காமல் விட்டுட்டேன் புலம்புறது தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் வந்து 2ஆம் சாரத்தில் தான் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். பூரா 2ன்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். அப்போ அதாவது உங்களுடைய மனப்புலம்பல் தான். அப்போ யாராவது தனியாக உட்காந்து நீங்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் யாராவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி தன்மைகளை உருவாக்கிறோம். அதனால் என்னன்னாக்கா சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து தியானம், யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணிங்கனாலே சரியாக போயிடும். எப்போவுமே மனத்தை ஆழ்ந்த மனசில் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். யாரோட பேச்சையும் யாருடைய செயல்பாடுகளையும் நீங்கள் சிந்திக்காத தன்மையில் ஒரு சில மணி நேரங்கள் இருந்தாலே போதும். அப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும். ப்ராக்டிஸ்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து நான் எந்த விதமான நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் அற்ற தன்மையில் நான் இருக்கேன், யாரையும் நினைக்காமல் இருக்கேன், எதையும் யோசிக்காமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு வினாடி, ஒரு 10 வினாடின்றது 10 நிமிஷம் டெவலப் பண்ணி பாருங்கள். இருந்தீங்கனாலே அது உங்களால் முடிஞ்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா 6-10 சப்போர்ட் பண்ணாலே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். ராகு 10ல் இருக்காருனாலே நூதன முறையான வருவாய். ஏன்னா அவரும் குருசாரம் பெற்று தான் இருக்கார். அப்போ 10 வழி ஆதாயம் 6-10 லிங்க் ஆகுது அப்படின்னம்னாலே
குரு 2ல் தான் இருக்காரு அப்படின்னா, வேலை வழி மாற்றமும், வேலை வழி வருவாயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல உங்க லைஃப் பார்ட்னர் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அவங்க பெருசா எகெயின்ஸ்ட் மோட்டோ போடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல 6ல் தான் இருக்காருனாக்கா, நிரந்தர பிரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் நிரந்தரம் பிரிவு ஆனா உங்களுக்கு ஏதாவது ரீமேரேஜ் இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியா உங்களுக்கு முதல் திருமணம்ன்றது சக்ஸஸ் ஆகாது. 2வது திருமணம் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னோம்னாக்கா, ஓகே. அதை நிர்ணயம் யார் பண்ணுவானாக்கா, சனி தான் நிர்ணயம் பண்ணுவார். சனி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சனி சாரத்தில் இருக்கார். ஆல்ரெடி அந்த சான்ஸு கோச்சாரத்தையாக போயிடுச்சு. அப்போ குரு சாரத்தில் இருந்தால் தான் இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் 2ல் குரு இருக்கிறனால. அப்போ உங்களுடைய ஜனன சாட்டில் அந்த சனி வந்து உங்களுக்கு 12ஆம் பாவாதிபதியான குருவை இண்டிகேட் பண்ணார்னா, குருவோட தன்மையில், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாவத்தில் இருந்து நடத்தினார்னா மட்டும்தான் உங்களுக்கு மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. பறக்கிறத ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயம் அடைய முடியாது. அல்லது அதை அடையிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு விபத்துகளோ, கண்டங்களோ அல்லது தோல்விகளோ தான் நிச்சயம். அதனால் கொஞ்சம் ஒரு சைலண்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா 7, 8 தான் இயங்குது அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகரிச்சுக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல சூரியன் புதன் 5ல் இருக்கப்ப ஆளுமை மிக்க எண்ணங்களும், ஆளுமை மிக்க அதிகாரம் மிக்க தன்மைகளும் எதுனாலும் உங்களுக்கு நல்ல யூகிக்கிற திறமைகள் அதிகமாக இருக்கும். அப்போ யூகத்தையே நீங்கள் 5, 8 கனெக்ட் ஆனாலே 2ஓட சம்மந்தப்படுறதுனாலே ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் இறங்கினா கூட சக்ஸஸ் ஆகும். இன்னும் யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தா கூட அதை இறங்குங்க. வேலையில் தான் இந்த மாதிரி இருக்கும். பட் சுய தொழில் வந்து 6ஆம் இடத்துல கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த கடன் வாங்குறது கூட நீங்கள் ஒரு உங்களுடைய தொழில் வழி வருவாய் திடீர், அதாவது ரூ. 2 வாங்கி ரூ. 10 விற்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதாவது அது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் பட்சத்தில் ஒரு பொருளை அப்படியே வாங்கி அப்படியே விற்றோம்னாக்கா அது உங்களுக்கு கமிஷன் தான் கிடைக்கும். இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாறுது அப்படின்னம்னாக்கா அதை ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும். சின்ன அளவு நீங்கள் ரீபேக் பண்ணால் கூட போதும். ரீபேக் பண்ணி அதை வந்து உங்களுடைய லேபிளிங் பண்ணி விற்றீங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்கும். ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சர் காட்டிலும் அதை வந்து ட்ரேடரை காட்டிலும் யார் மிடில் மேனாக இருக்கானோ அவன் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ரூ. 2 பொருளை ரூ. 20 கைமாற்றி விட்றாங்க. ரூ. 20 வாங்கி ரூ. 22 தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு எல்லாமே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னன்னாக்கா ஒரு மிடில் மேனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுடைய ட்ரேட்மார்க்கை அதை கன்வெர்ட் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு கொஞ்சம் செலவழிங்க. அது நிச்சயமாக அது கடன் வாங்கி கூட அதில் அதை வந்து அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான். அதை கடன் வாங்கி கூட அந்த தொழிலில் இறங்குனீங்கனாக்கா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரிஷபராசினியர்கள் அக்டோபர் மாதம் புதிய தொழிலில் கடன் வாங்கி இறங்கினா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, அதை அப்ரிஷியேட்னாக்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கரண்டி தோசை மாவு உங்களுக்கு ரூ. 5 கூட இருக்காது. ஆனால் அது ரோஸ்ட் ஆனுச்சுனாக்கா அது ரூ. 150 ரூ. 120 போகுது இல்லை, அது போல தான் யோசிக்கிறோம். அப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாறுது. அது வேறு ஒன்றும் கிடையாது. அது போல தான் நீங்கள் என்னென்னா மதிப்பு கூட்ட பொருளாக மாறி நீங்கள் விற்கும் பட்சத்தில் உங்களுடைய ட்ரேட்மார்க்கு நீங்கள் அதோட பயணிக்கும் பட்சத்தில் இந்த ப்ராடக்ட்டை விற்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் வெளிநாடு போகலாமா அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல 10ஆம் இடம் தான் அது வந்து உங்களுக்கு ஜலராசியாக கன்வெர்ட் ஆகணும். இந்த இடத்துல ஜலராசி கிடையாது, காற்று ராசி உங்களுக்கு ஓகே தான். அதாவது ஆகாய மார்க்கமாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி என்னன்னாக்கா ஆகாயம் அப்படின்றது இன்றைக்கி பெருசாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெறும் ஒரு நாடையோ ஒரு தேசத்தையோ நம்பி போகிறது பெஸ்ட்டு. இன்னொன்று இந்திய நாட்டிலே அவ்வளோ வசதிகள் வாய்ப்புகளும் பெருக நீங்கள் விருந்துக்கு போகிறது தான், நீங்கள் விருந்தாளியாக போகிறது தான். விருந்தாளியாக போனவங்க அங்கேயே இருக்கணுன்றப்ப அவஸ்தைப்பட சூழல் தான் இருக்கும். அதனால் இப்போ ரிஷபராசினியர்கள் பெருசாக அயல்நாட்டு தன்மைன்றது வருவாய் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜலராசினாக்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாகவே 10ஆம் அதிபதி ஜலராசியோட கனெக்ட் ஆனால் நீங்கள் போகலாம் வரலாம். காற்றாசியோட போனால் போக்குவரத்தாக தான் இருப்பாங்க. பர்மனெண்ட்டாக அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் அக்டோபர் மாதம் அப்படின்றது உங்களுக்கு சொந்த தொழில் செய்யுங்க, அது சக்ஸஸ் ஆகுங்க. மற்றபடி பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் பிரச்சனைகள்ன்றது பெருசாக வராது. இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் பதிவிடுங்க. கேள்விகள் இல்லாமல் நான் பதிலளிக்க இயலாது. ஏன்னா சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், அதை என்னால் டைப் பண்ண முடியாது. மற்றும் இந்த காணொலி வந்து உங்களுடைய நெய்பர்களுக்கும் ரிலேஷனுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணும் பட்சத்தில் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டவுட்லேயோ அல்லது நீங்கள் ஒரு கஷ்டத்துலையோ ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கலாம் இந்த காணொலி. அதே மாதிரி ஒரு கஷ்டத்துலையோ அல்லது ஐடியாலெஸ் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோ ரிலேட்டிவோ இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிரியாவுக்கி மாதிரி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்த்துக்களும் அவங்களுடைய என்ன தான் உங்களை பற்றி நினச்சா கூட நீங்கள் ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்றத இப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக
ஒரு ஒரு சின்ன புன்னகை அவங்க மனசுலேருந்து வந்துட்டா கூட அது உங்களுக்கு பெருமை சேர்க்கும், உங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த இயற்கை தரும். எப்பவுமே டைரெக்டாக ஒரு விஷயம் நல்லது நடக்காது. இன்டைரக்டாக தான் ஒரு விஷயம் நல்லது நடக்கும். எங்கேயோ இருந்து ஒரு நல்ல செய்தி தான் வருமோ ஒழிய, பக்கத்தில் இருக்கிற நல்ல செய்தி தரமாட்டான். அது போல தான். அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு காரியங்கள இதெல்லாமே ஒரு அறம் சார்ந்த செயல் தான். இது செய்யும் பட்சத்தில உங்களுக்கு நிச்சயமா பெரிய அளவுல அனுகூலமான பலன்கள் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.